அதுல எந்த மாற்று கருத்து பாஜக சேரக்கூடியவங்க நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் முன்னாடி யாரும் சேர மாட்டாங்க. நம்ம கட்சியில அந்த மாதிரி ஒரு பண்பு இல்லைங்கன்னா, பிரதமர் முன்பு யாரும் நம்முடைய கட்சியில இணைவது கிடையாது. இணைந்தவர்கள் பிரதமரை பார்க்கலாம். நீங்க பாத்தீங்க டெல்லியில புதுடில்லி கட்சி அலுவலகத்தில் நிறைய பேர் இணைஞ்சாங்க. இன்னைக்கு நாளைக்கு வேறு வேறு இடத்துல நீங்க பாப்பீங்க. பிரதமரை அவர்கள் வந்து சந்திப்பார்கள், பிரதமருடைய ஆலோசனை பெறுவார்கள், பிரதமர் அவர்களை வாழ்த்துவார்கள். கட்சி மேடையில இணைப்பு விழா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரம்பரியத்தில் இல்லைங்க. ஸ்டாலின் சார், இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல் சார்? திமுக என்ன சொல்றாங்க, நாங்க ஆட்சியில் இருக்கோம், எங்களுக்கு மோடி ஐயா வேண்டாம், எங்களுக்கு இவர் வேண்டும், நாங்க இந்தி கூட்டணியில் இருக்கோம், இவங்க தான் பாசிபிள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அவங்களுக்குள்ள கார்கேஜி ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்றாங்க, ராகுல் காந்தி ஐயா ஒருத்தர் சொல்றாங்க, விடுங்கண்ணே, ஒரு கன்சென்சஸ் இல்லை. இது திமுகவுடைய வாதம். ஆட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய வாதம் இல்ல, நாங்க இதை செஞ்சிருக்கோம், மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம், மோடி ஐயா 3வது டேர்ம். இப்ப நெரேட்டிவ் பாத்தீங்கன்னா திமுக இங்கே ஆளுகிறது, இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க, எங்களுடைய பிரதான எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அதே போல நாங்க ஆட்சியில் இருக்கிறோம், ரிப்போர்ட் கார்டு கொடுக்க வேண்டியது எங்க கடமை. பிரசிடன்ட் நண்பர்கள் கேட்பீங்க நாளைக்கு வாசனையாட்ட, ஐயா 10 இயர்ஸ் பிஜேபி இருக்காங்க, ரிப்போர்ட் கார்டு கொடுங்கன்னா ரிப்போர்ட் கார்டு கொடுக்க வேண்டியது எங்க கடமைங்கன்னா. கருத்தியல் அடிப்படையில் 2 கட்சிகளுக்கும் தான் இங்க மோதல் இருக்கு. 2024 தேர்தல் என்பது மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி கண்டினியூட்டி ஆஃப் கவர்மெண்ட், இங்க டிஎம்கே சொல்லக்கூடிய மாற்று வேண்டாம் என்று. இதை தவிர பாலிடிக்ஸ்ல வேற கட்சிகள் அவங்கவுங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் இருக்கு. எந்த நேரத்தில் சொல்லணுமோ நிச்சயமா சொல்றோம். இடையில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்றோம். இன்னொரு கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க மோடியை எதுவும் செய்யல, திமுகவை சாராத ஒரு கட்சி சொல்லும் பொழுது பதில் சொல்றோம். அதனால் இந்த தேர்தல் எதற்கான தேர்தல் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். மேடம் கூட்டணி அவங்க தொகுதி வந்து அவங்க ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஐயுஎம்எல் கொடுத்துட்டாங்க, அல்லது கொங்கு கட்சி கொடுத்துட்டாங்க, 2 கொடுத்துட்டாங்க. அதனால என்ன மேடம், நாளைக்கு காலையில் எலெக்ஷன் நடக்க போதா, நாளைக்கு சாயந்தரம் ரிசல்ட் வர போதா, நாளான்னைக்கு காலையில் அவங்களா டெல்லி போக போறாங்களா, இல்லை இங்க இருக்க போறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் தேர்தலை பொறுத்தவரை ஒரு கட்சிகளுக்கு ஒரு அணுகுமுறை. ஸோ நம் கட்சியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறை முற்றிலும் வேறு. இது பரஸ்பரம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், ஒரு சகோதரத்துவம் அடிப்படையில், இந்தியா வளர வேண்டும் என்கின்ற ஒரு ஆழ்ந்த தியானத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி இருக்கிறத தவிர, அதான் சொன்னேன், தமிழக அரசியல் கட்சியிலே வித்தியாசமான கட்சி தமாக. அண்ணன் ஏதாச்சும் ஃபோன் பண்ணாரா, வந்து பார்க்கணும்னு கேட்டாரா, எனக்கு அது உறுதி செஞ்சாதான் நான் ஆதரவு கொடுப்பேன் இல்லை. இந்த ஆதரவு என்பது ஆள் மனதிலிருந்து கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் மோடி ஐயாவுக்காக கொடுப்பது. அதனால் மற்ற கட்சியினுடைய ஸ்டாண்டை பத்தி நாம இங்க எடுத்தோம்னாங்கன்னா எங்க அணுகுமுறை முற்றிலும் வேறு மேடம். ஒரு நிமிஷம், அவங்க சொன்னதை மட்டும் நான் ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன், ஜஸ்ட் டு ரிமைண்ட் மீ இஸ் நாட் தேர். என்ன நீங்க கேட்டப்ப மாத்தி சொல்லுவார் அவர், அதுக்காக தான் சொல்றேன். எனக்கு பேர் இருக்கப்படி மாத்தி சொல்லிடுவார், கேளுங்க. அண்ணே பேருனா முதல்வர் ஐயா பேரை வச்சு சொல்றேன், வேற எது மாத்தி இது சொல்லிட கூடாது. நீங்க என்ன கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன், கூட்டணி நம்பிக்கையின் அடிப்படையிலே, மரியாதையின் அடிப்படையிலே, நிபந்தனைகளுடைய அடிப்படையிலே அல்ல. அதை திருப்பி சொல்றேன், அவ்வளவு. கரெக்ட். நான் அப்ப சொன்னதை இப்ப சொல்றேன், இப்ப இதுக்காக சொல்ல. 2வதுமா ஏமா, நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களும் இங்க இருக்கிறாங்க. நாளைக்கு பல்லடத்துல நம்முடைய பாரத பிரதமர் ஒரு கூட்டத்துக்கு லட்சக்கணக்கானோர் திரள இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே தலைக்கு மேல் பணி இருக்கிறது. அந்த பணியை செய்து கூட்டத்திற்கு வெற்றி மேல் வெற்றி சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும் என்று கூறி மட்டும் ஒன்று பேசுறாங்க ஐயா. அண்ணே வரும்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப சூடா போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம், பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப சூடா போச்சு அப்படின்னு நான் வரக்கு முன்னாடி சொன்னாங்க. என்னுடைய ஒரே வேண்டுகோள், ஒரு தனித்தன்மையான தலைவர் ஐயாவோ ஒரு நார்மல் அரசியல்வாதி நம்ம ஆக்கக்கூடாது. ஒரு ஸ்பெஷல் பாத்துல ஸ்பெஷல் பர்சனா இருக்காங்க, அதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் ஐயா வாசன் அவர்களும் மூப்பனார் ஐயாவுடைய புகழ் என்றும் ஓங்கி இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகம் இன்னொரு மூப்பனார் ஐயாவுக்காக தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறது. அது வாசன் ஐயா அந்த எடுத்த அந்த சீறி அந்த பணியில போய் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்துல வரத்தான் போகுது. எல்லோரும் சேர்ந்து அண்ணன் தம்பிகளாக, ஜாதி மதம் எல்லாம் கடந்து
மோடி ஐயாவுக்கு உறுதியான இந்தியாவிற்காக நாங்கள் பாடுபடுவோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தையும் உங்கள் மூலமாக மக்களுக்கு கொடுக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.